இப்போ சபைகளிலே ஏற்பட்டுள்ள இந்த தேய்மானம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பாக நம்ம யாருமே கேள்விப்படாத அளவுக்கான ஒரு தேய்மானமாக காணப்படுகிறது. இந்த வேசித்தனத்தின் பாவம் மேய்ப்பர்கள் மத்தியில் அதிகமாக காணப்படுகிறத நம்மளால பார்க்க முடியுது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற உபதேசமும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியையும் எதிர்பார்க்கின்ற சபையா இன்றைக்கு இருக்கின்ற சபை இல்லை. அப்போ இன்றைக்கு இந்த சூழல் நிலவுகிறதற்கு யார் முக்கியமான காரணம்? முக்கியமான பிரச்சனைகளை செய்வதே யாருன்னா மேய்ப்பர்கள் தான். நம்மளால இதை ஏன் இன்றைக்கு தடுக்க முடியல அப்படின்னா, தேவனுடைய சபையில கர்த்தருடைய ஜனங்களை பயமுறுத்தி வச்சிருக்கிறது. கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லுகிறது ஒரு மிகப்பெரிய பாவம். எப்படி ஒரு தீர்க்கதரிசிக்கு நேரம் ஒருத்தன் பேசினா அவன் கையை அப்படியே அங்கே நின்றுச்சுன்னு பாத்தியா அப்படிங்கறதா இங்க பிரச்சனை. இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்வதற்காக நம்ம சபை கூடி வராம ஒருவர் சொல்லுகிறத மாத்திரம் கேட்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், சபைக்கு கூடி வருகிறோம். தாவீதுக்கு எதிராக அகித்தோப்பல் ஒரு நியாயமான காரணத்துக்காக எழும்பின போதும் கூட கர்த்தர் யார் பக்கத்துல தான் நின்னாரு, தாவீது பக்கத்துல தான் நின்னாரு. உரியாவுடைய சைட்லயோ அகித்தோப்பலோட சைட்லயோ கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய வஞ்சகம். கடவுள் எங்க இருக்காரோ நீ அங்க நில்லு. எஸ், தட்ஸ் ரைட். தேவன் பாவத்தின் பக்கம் நிற்பதில்லை. எந்த இடத்துல உண்மைக்கு புறம்பான காரியம் நடக்கிறதோ, நம்ம பேசுகிற காரியத்திற்கும் வாழ்க்கைக்கும் ஒரு முரண்பாடு காணப்படுகிறதோ, அந்த இடத்துல ஆவியானவர் என்ன பண்றாரு, இதை தப்பு அப்படின்னு நீ என்ன பண்ணு, அந்த சபைக்கு உணர்த்து அப்படின்னு சொல்றாரு. அது அந்த சபையினுடைய தலைவனாக இருந்தாலும் சரி, அவர் அப்போஸ்தலருடைய தலைவராக இருந்தாலும் சரி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாட்ச்மேன் ஸ்டம்பட் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தேவனுடைய திருச்சபைகளிலும் சரி, அதை சார்ந்துள்ள கிறிஸ்தவ சமுதாயங்களிலும் சரி, இவைகளில் ஏற்பட்டுள்ள ஆவிக்குரிய தேய்மானங்களையும் ஒழுக்க சீர்கேடுகளையும் நேரடியாக காண்பதற்கு எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இது என்னை ரொம்ப அதிகமாக பாதிச்சிச்சு அப்படின்னு கூட நான் சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இப்போ சபைகளிலே ஏற்பட்டுள்ள இந்த தேய்மானம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பாக நம்ம யாருமே கேள்விப்படாத அளவுக்கான ஒரு தேய்மானமாக காணப்படுகிறது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காரியங்கள் நம்ம சபைகளுக்குள்ள இருக்கு, கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கு. இதுக்கு என்ன ஒரு தீர்வு, இதை எப்படி நம்ம சரியாக்குறது, இதிலிருந்து நம்ம எப்படி விடுபடுகிறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு கூட அநேகம் பேர் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. ஏன்னா நிறைய பேர் நம்ம பேசும்பொழுது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, இது இன்னும் ரீசன்ட் டைம்ஸ் இதை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிறத அநேகம் பேரால் உணர முடியுது. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களும் சரி, இதனால் வர்ற தாக்கமும் சரி, நம்மளுடைய ஊழியர்களும் சரி, நம்ம பேசுகின்ற தேவனுடைய வார்த்தையும் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப ஒரு காஷனோட இருந்தேன். எதனால் அப்படின்னு பார்த்தா, ஒருவரை ஒருவர் தாக்கி பேசி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்குள்ள நம்ம போயிடுற மாதிரி இருக்கும். இதனால யாருக்குமே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா? பவுல் சொல்லுகின்றபடியாக பிரயோஜனமான காரியங்கள், பிரயோஜனம் அல்லாத காரியங்கள், ப்ராஃபிட்டபிள் அண்ட் நான் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு ரொம்ப அழகாக பவுல் சொல்கிறார் இல்லையா? அப்போது இந்த இடத்துல இப்படி இருக்குது, இவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கறதுனால ஒரு யூஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அதனால் என்ன பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு பயன் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் எதனால் ஒரு கண்டிப்பான ஒரு பயன் இருக்கும் அப்படின்னா, இந்த காரியங்களை குறித்து நாம் எப்படி அறிந்து கொள்வது, இந்த சீர்கேடுகளை சரி செய்வதற்கான ஒரு கடமை நம் மீது இருக்கிறது அப்படின்ற அக்கௌண்டபிலிட்டியை நம்ம உணர்ந்து இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம தெளிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்பதை தேவனுடைய ஆவியானவர் எனக்கு மிக தெளிவாக உணர்த்தினபடினாலே அந்த ஒரு தெளிவு கிடைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆவியானவரால் நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறமேலே இதில் ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நம்ம என்ன பண்ணலை, சில மாதங்களாக வீடியோ கண்டென்ட் போடலை. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். ஒழுக்க சீர்கேடு, ஆவிக்குரிய தேய்மானம், இந்த காரியங்கள் சபைக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஒரு 3 விஷயங்கள் இன்றைக்கு தேவனுடைய திருச்சபைக்குள்ளேயும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளேயும் ரொம்ப பிரதானமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். முதலாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வேசித்தனத்தின் ஆவி. அநேக திருச்சபைகளிலும் சரி, கிறிஸ்தவர்களையும் சரி, இந்த ஒரு பர்டிகுலர் பாவத்தினால பிடிக்கப்பட்டிருக்கிறத, இல்லை அதிகமாக பிடிக்கப்பட்டு வருகிறத கண்கூட பார்ப்பதும் சரி, அநேக இடங்களில் இது அதிகரித்து வருவதை நம்மளால் என்ன பண்ண முடியுது, கேட்க முடிகிறது. இரண்டாவது விஷயம் என்னன்னா, இது பிரைமரியாக திருச்சபைக்குள்ளாக இருக்கிறது. இது என்னன்னா, வெதுவெதுப்பான உபதேசம். வெதுவெதுப்பான உபதேசம்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அதாவது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அந்த காரியங்களை விட்டுட்டு ஜனங்களை
ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்ல முடியுமோ அதை திருச்சபைகளில் நம்ம பேசுகிறது. இதை தான் இன்றைக்கி திருச்சபைகளில் அநேகம் பேர் விரும்பவும் செய்கிறாங்க. இதை பேசுகிறதுக்கு தான் நம்மளுடைய மேய்ப்பர்களும் ரெடியாக இருக்கிறாங்க. மூன்றாவது விஷயம் என்னென்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற உபதேசமும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியையும் எதிர்பார்க்கின்ற சபையாக இன்றைக்கு இருக்கின்ற சபை இல்லை. இதை நம்ம தெளிவாக சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கி நம்ம சபையில் உள்ள ஒரு பாஸ்டர் நம்ம கூட டைரெக்டாக டச்சில் இருக்கிறாரா? டச்சில் இருக்கின்ற பாஸ்டர் நம்ம குடும்பங்கள்லேயும் சரி, நம்மளுடைய பர்சனல் லைஃப்லையும் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து பேசி, இது கர்த்தருக்கு உகந்ததல்ல, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்தந்த லெவலில் சீர் செய்யணும், அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், வேதத்தில் தேவன் விரும்புகிற வண்ணமாக கிறிஸ்துவனுடைய சாயலில் நம்ம மாறும்படியான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையாக மாறணும் அப்படின்ற ஒரு உபதேசத்திற்குள்ளாக இன்றைக்கு நம்ம சபையினுடைய மேய்ப்பர்கள் நம்மளை வழிநடத்தி செல்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணும். அப்போது ஒரு சபையில் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, there has to be constant monitoring. கான்ஸ்டன்ட் மானிட்டரிங்னா என்ன? இந்த சபையில் இருக்க என்னுடைய ஜனங்கள், இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத கண்ணும் கருத்துமாக ஆவியானவருடைய உதவியோடு கூட தேவ சபையில் இருக்கின்ற மேய்ப்பர்களால் பார்க்க முடியணும். அதில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் போது கூட அவங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவங்கள மறுபடியும் என்ன பண்ணணும், அவங்களுடைய ட்ராக்கில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு முழு முயற்சி எடுத்து தேவனுடைய கிருபையோடு கூட என்ன பண்ண முடியணும், அவங்கள வழிநடத்தி செல்ல முடியணும். இதுதான் ஒரு மேய்ப்பினுடைய வேலை. அப்படி இருக்கின்ற மந்தையில் இருக்கிறதா ஆடுகளுக்கும் நல்லது. இப்படி ஒரு சீரமைப்பு நம்மளுடைய சபைகளில் இருக்குதா அப்படின்ற கேள்வியும் நம்ம கேட்டுக்கணும். இது 3 விஷயமுமே இல்லை, இது நமக்கு தேவையும் படலை அப்படின்னா நம்ம இருக்கின்றது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு பொசிஷனில் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போது இதனால் எனக்கு என்ன கடமை, நான் என்ன செய்யணும், how to come out of this, இதிலிருந்து நம்ம எப்படி வெளிவருகிறது, இந்த சூழ்நிலைகளை எப்படி நம்ம சரி செய்கிறது, இதில் நமக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? இது கண்டிப்பாக மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், இவங்களுக்கு தானே அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. நான் ஒரு சர்ச் மெம்பர் தானே, வாரம் போகிறேன் திருப்பி வரேன், எனக்கு இதில் என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, ஹவு இஸ் இட் இம்பேக்டிங் மீ, என்னால் இதில் என்ன பெருசாக மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற கேள்வி நம்ம மத்தியில் இன்றைக்கி இருக்கும் பொழுது நமக்கான காணொளி தான் இந்த காணொளி. அப்போது இன்றைக்கு இந்த சூழல் நிலவுகிறதற்கு யார் முக்கியமான காரணம், மேய்ப்பர்களா இல்லை சபையா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே தான் காரணம். ஆனால் இதில் உள்ள பிரைமரியான ஒரு காரணம் யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவனுடைய சபை. அப்போ தேவனுடைய சபை, அப்போ சபைனா யார்? எல்லாரும் சேர்ந்த ஒரு முழுமையான ஒரு பாடி தான் என்னது, தேவனுடைய சபை என்பது. அப்போ முழுமையாக கர்த்தருடைய சபை தான் இது எல்லாத்துக்கும் காரணமா? கண்டிப்பாக தேவனுடைய சபை தான் காரணம். நம்மளால் என்ன பண்ணிட முடியாது, ஒரு மேய்ப்பர் மேலேயோ இல்லை ஒரு சில மூப்பர்கள் மேலேயோ இந்த காரியத்தை தள்ளிட்டு எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எங்களுக்கு அந்த பிரச்சனையில் பங்கு கிடையாது, நம்மளால் என்ன செஞ்சிட முடியாது, அவ்வளோ எளிதில் சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த காணொளி. வாருங்கள் இந்த காணொளிக்குள்ளே செல்லலாம். ஒரு சர்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 பார்ட் இருக்காங்க. ஒரு மேய்ப்பன், மேய்ப்பனுடைய ஆடுகள். அப்போது சர்ச்சுக்கு வர மெம்பர்ஸ்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்கள ஆடுகளா? அப்படி தான் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. மேய்ப்பன்னா யார்? தேவன் இந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு அவர்களை கண்காணியாக வைத்திருக்கிறார் என்று வேதவசனம் நமக்கு சொல்கிறது. அப்போது முழு சபையாக தான் இந்த காரியங்களுக்கு காரணம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போது ஃபுல் சர்ச்சுமே சேர்ந்து தான் இதை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதோட பிரைமரி அக்கௌண்டபிலிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேய்ப்பர்கள் இடத்துல தான் இந்த பிரைமரி அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. முக்கியமான பிரச்சனைகளை செய்வதே யாருன்னா மேய்ப்பர்கள் தான். அங்கே இருந்து தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் மேய்ப்பர்கள் மாத்திரம்தான் இந்த முழு பிரச்சனைக்கும் காரணம்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அதை தான் நான் முதல்ல சொன்னேன், சபை மொத்தமாக சேர்ந்து தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்ட்டு. பட் முக்கியமான காரணி யாருன்னு பார்த்தோன்னா மேய்ப்பர்கள். அப்போது 3 காரியங்கள் நம்ம பேசணும். இந்த முதலாவது காரியம் வேசித்தனம். வேசித்தனம் அப்படிங்கிறது கொரிந்தியரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். கொரிந்து திருச்சபைக்குள்ளாக என்ன இருந்துச்சுன்னா வேசித்தனம் அதிகமாக காணப்பட்டது அப்படிங்கிறத 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரை படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக இருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த வேசித்தனத்தின் பாவம் எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேய்ப்பர்கள் மத்தியில் அதிகமாக காணப்படுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், திருப்பூர் சாலமோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் நிறைய வீடியோலாம் போடுவார். அவர் இந்த டாப்பிக்கில்
ஒரு சில விஷயங்களை குறித்து பேசும்போது சர்ச்சில் பாஸ்டர்ஸாக அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அநேக பிரச்சனைகள் இருந்திருக்கு. பணத்தை குறித்ததான சில காரியங்கள் இருந்திருக்கு. நிறைய ஃபண்ட் இர்ரெகுலாரிட்டிஸ், இவைகளை குறித்து தான் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறோம், பாஸ்டர்ஸோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது அவர்களுக்கும் கடவுளுக்கும் இடையில உள்ள ஒரு விஷயம். அவங்க கணக்கு கொடுத்துக்கிட்டோம். இங்கே சபை சரியாக நடக்கிற வரைக்கும் என்ன கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனை வேறு லெவலில் அடியெடுத்து போயிட்டதான் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற அநேகம் பேர் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு சில பாஸ்டர்ஸ், அவங்க சார்ந்த பிரச்சனையை நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 100% அது கிடையாது. அது என்னுடைய வேலையும் கிடையாது. ஏன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு அநேகம் பேர் இருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு 100-150 வீடியோ கூட இன்றைக்கி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது நம்மளுடைய டாப்பிக்கே கிடையாது. இன்றைக்கு தேவனுடைய வசனத்தில் நாங்கள் ரொம்ப வேரூன்றி இருக்கிறோம், வசனத்தை நாங்கள் கரைச்சி குடிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சபைகளிலே இந்த பிரச்சனை வந்துருச்சு. கடவுளுக்கு அடுத்த லெவலில் இருந்து வேதத்தை படித்து கொடுக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்துருச்சு. அப்படிங்கிறதா இன்றைக்கு தேவனுடைய சபையில் உள்ள வேதனையான ஒரு விஷயம். கண்டிப்பாக கடைசி காலத்திலே இப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு என்ன வரும், பஞ்சம் வரும் என்று வேதம் பதிவிடுகிறதை நம்ம பார்க்க முடியுது. எந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை செழித்து இருந்தது அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அந்த இடத்துலயே பஞ்சம் வரும், அந்த இடத்துலயே சீர்கேடு வரும், அந்த இடத்துலயே வேசித்தனம் வரும் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது இன்றைக்கு. அப்படி என்ன வேசித்தனத்தின் சீர்கேடு? ரொம்ப பிளெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாஸ்டர் வேறொரு பொண்ணோட இருக்கிறது, வேறொரு ஆணுடைய மனைவியோடு கூட இருக்கிறது, இந்த மாதிரியான ரொம்ப அசிங்கமான விஷயங்கள், இதை நம்மளால் என்ன பண்ண முடியுது, வெளியில் பேசிக்கொள்ளக்கூடாத சில காரியங்கள் நடந்தேறுவதை நம்மளால் பார்க்க முடியுது. இது சபைக்குள்ளே நடக்கிறதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சபை மெம்பர்ஸ் தான் காரணம். ஏன் இந்த பிரச்சனைகள் சபையில் நடக்கிறத யார் அலோவ் பண்ணுறான்னா சபை மெம்பர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அலோவ் பண்ணுகிறதா நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ இது மாத்திரம்தான் பிரச்சனையா? இது பிரதானமான பிரச்சனை. ஆனால் முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய சபைக்கு நம்ம கடந்து வரோம் அப்படின்னா அங்கே எல்லாருக்குமே என்ன இருக்கும், ஒரு சொல்யூஷன் இருக்கும். அப்படிதான் சபைகள் நிறுவப்பட்டது. நிறைய பிரச்சனை வாழ்க்கையில் இருந்தது. குடி பிரச்சனை இருந்தது, போதை பிரச்சனை எல்லாம் இருந்தது. இந்த தேவனுடைய சபைக்கு நான் போனேன், நான் இன்னைக்கு விடுதலை உள்ள மனுஷனை மாறினேன். இப்படி அநேக சாட்சிகள் நம்மளால் என்ன பண்ண முடியும், தெளிவாய் காது கொடுத்து கேட்க முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சபைகள் சாட்சிகளால் கட்டப்படுவதில்லை. ஆடல், பாடல், மியூசிக் இதனால கட்டப்படுகிறது. இதனால வியந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், அநேக நேரங்களில் இங்கே மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும், இங்கே நல்லா பாடுவாங்க, இங்கே ரொம்ப சூப்பரான கொயர் இருக்குது, இங்கே சபையில் இருக்க கேலரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணங்களால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரங்களில் சபையை தேர்ந்தெடுத்து போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். இதை தான் நான் சீர்கேடு அப்படின்னு சொல்கிறேன். அநேகம் பேர் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காரியங்கள் இருக்குன்றதை அக்னாலேஜ் பண்ணுறோம். ஆனால் இந்த விஷயத்துல இருந்து சபை என்ன பண்ண முடியல, 2 ஸ்டெப்பு கூட முன்னாடி எடுத்து வர முடியல. இருக்கிற இடத்துல ஸ்டாக்னேட்டாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, சபைகளினால் இன்னைக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாத நிலைமைக்கு இன்றைக்கி போயிடுச்சு. 15 வருஷத்துக்கு முன்பாக எதற்காக நம்ம ஒரு சபையை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் எதற்காக ஒரு சபையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது. திஸ் இஸ் வாட் ஐ கால் அஸ் டிகிரேடேஷன். இதுதான் இந்த சீர்கேடு. இந்த மாதிரியான சீர்கேடுகள் தேவனுடைய சபையில் ஏற்படுகிறதுக்கு யார் காரணம்னா திருச்சபை தான் காரணம். அப்போ தேவனுடைய சபையா, இதோட நம்மளுடைய பங்கு என்ன? நம்மளால இதை ஏன் இன்றைக்கு தடுக்க முடியல அப்படின்னா அதற்கு சில வஞ்சகங்கள் காரணமாக இருக்குது. முதலாவதான ஒரு விஷயம் நம்ம மத்தியில் சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு பாஸ்டர் இந்த இடத்துல இந்த தப்பை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, தட்டி கேட்க முடியாது. அவங்கள யார் தான் தட்டி கேட்பா? கடவுள் தான் வந்து கேட்பாரு. இதை சபையினால் ஒன்றும் பெருசாக கேட்க முடியாது. ஏன்னா கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவரை போய் நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுகிறது ஒரு மிகப்பெரிய பாவம். ஏன்னா வேதத்தில் அப்படி தான் இருக்குது. அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷனை நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி உன்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, திருச்சபை நம்மளை வளர்த்து வந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வஞ்சகம். வேதம் எங்கேயுமே கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன் செய்கிற தப்பை நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆவியினால் உந்தி நம்ம போய் அவங்கள சொல்லக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இவங்க பிரதானமாக அதுக்கு எக்ஸாம்பிளை யாரை காட்டுவாங்கன்னா தாவீதை காட்டுவாங்க. தாவீது அடிக்கடி அவர் என்ன சொன்னார்னா, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எதிராக நான் எப்படி இந்த காரியத்தை செய்வது, அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷனை போய் நீ என்ன பண்ணிட்ட, கொலை பண்ணிட்டியா
அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் தாவீது முன்னெடுத்து பேசினதாக காட்டுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அவனுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதான் தாவீதோட பாயிண்ட். தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட சவுலுக்கு எதிராக நீ செய்கிறது கர்த்தருக்கு எதிரான பாவம் அப்படின்னு சொல்கிறதே தப்பு அப்படின்னா, சாமுவேல்னால போயிட்டு சவுல் கிட்ட அப்படி சொல்லியிருக்கவும் முடியாது. சாமுவேலை போய் சவுல் கிட்ட நீ செஞ்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு போய் சொல்லி தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், சாமுவேலை சவுல் இடத்துல அனுப்பிச்சிருக்க மாட்டார் இல்லையா? அப்போது கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன்கிட்ட போய் நீ கர்த்தருக்கு எதிராக இந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு எதிராக நம்ம இங்கே உட்காந்துட்டு ஒரு ஸ்கெட்சை போட்டு பிளான் பண்ணிவிட்டு அவங்கள மரியாதை குறைவாக நடத்துறது கண்டிப்பாக அது என்னது, ஒரு மிகப்பெரிய தப்பு. இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, மோசேயை குறித்து ஆரோனும் மிரியமும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு என்ன நடந்த பிரச்சனையை பார்த்தீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள ஒரு பாயிண்ட். நல்லா நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும், ஆரோனும் மிரியமும் மோசேயுடைய நன்மைக்காக அவங்க என்ன பண்ணலை, இந்த காரியத்தை பேசலை. இஸ்ரவேலோட நன்மையை குறித்தும் அவங்க பேசலை. மோசேயின் மீது பொறாமப்பட்டு தான் அவங்க பேசினாங்கன்னு வேதத்தில் அவ்வளோ கிளியராக இருக்குது. இன்னும் இவர் மட்டும்தான் தேவனால் அபிஷேகப்பட்டவன், அப்போ நாங்கள்லாம் இல்லையா அப்படின்ற வண்ணமாக தான் மிரியம் அந்த இடத்துல ஒரு கமெண்ட் சொன்னதாக நம்ம தெளிவாக வேதத்தில் பார்க்குறோம். அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த இடத்துல மத்தியஸ்தம் பண்ணி மிரியாமுக்கு அந்த தண்டனையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம், மோசேயை கூப்பிட்டு மோசே இது நீ செய்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோசேவை அணுகி இந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணலை, பேசலை. மோசேவுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியாக இந்த காரியத்தை அவங்க செஞ்சாங்க, ஒரு ரெபலியனாக தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த இடத்துல தெளிவாக தெரியுது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் இவங்க என்ன காட்டுவாங்க அப்படின்னா, ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியை ஆண்டவர் யெரொபெயாம் இடத்துல அனுப்புகிறதா பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி யெரொபெயாம் இடத்துல போய் இதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீயும் சரி இஸ்ரவேலையும் சரி பெரிய பாவத்திற்குள்ள நீ கொண்டு போய்கிட்டு இருக்க, இதனால தேவனுடைய கோபாக்கினை உங்க மீது வரப்போகுதுன்னு சொல்லி தேவனுடைய தீர்க்கதரிசனத்தை அங்கே சொல்லிட்டு இருக்கும் போது யெரொபெயாம் அந்த தீர்க்கதரிசிக்கு நேராக என்ன பண்றாரு, அவருக்கு எதிராக கையை நீட்டுகிறாருன்னு பார்க்குறோம். அந்த கை என்னாச்சு, அப்படியே நின்றுச்சு இல்லையா? இப்போ எப்படி ஒரு தீர்க்கதரிசிக்கு நேராக ஒருத்தன் பேசினா அவன் கையை அப்படியே அங்கே நின்றுச்சுன்னு பார்த்தியா அப்படிங்கிறதா இங்கே பிரச்சனை. ஆனால் இந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசியை போய் நீ செஞ்சது தப்புன்னு யாரும் சொல்லலை. தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக யெரொபெயாம் பண்ணதுனால தான் அவருடைய கை என்னாச்சு அந்த இடத்துல அப்படியே நின்றுச்சு. ஆனால் அதே தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை மதிக்காமல் அந்த ஊரில் இருக்கிற இன்னொரு தீர்க்கதரிசி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போனதுனால போகிற வழியிலேயே சிங்கத்தினால என்ன பண்ணிட்டாரு, அவர் அடிபட்டி மறுத்து போனார் அப்படிங்கிறதையும் நம்ம வேதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தெளிவாய் பார்க்கிறோம். அப்போ இங்கே உள்ள ஒரு மைய கருத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, த ரெஸ்பெக்ட் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்குள்ளான மரியாதையை தான் தேவன் இந்த இடத்துல மறுபடியும் சொல்கிறாரே ஒழிய, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் செய்கின்ற தவற நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம மீது ஒரு பெரிய கோபாக்கினையும் சாபமும் வரும் அப்படின்னு தேவனுடைய சபை இன்றைக்கு நம்ம இடத்துல சொல்லி வச்சிருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். இந்த பொய்யினால் நம்ம வஞ்சிக்கப்பட்டு தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், அநேக நேரங்களில் ஐயோ பாஸ்டர் போய் நம்ம எதுவும் சொல்லிட முடியாது, இவர் தேவனுடைய ஊழியக்காரர் இதை போய் எதுவும் சொல்லிட முடியாது அப்படின்னு வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. நம்ம போய் அவங்கள அசிங்கமாக பேசி மரியாதை குறைவாகவும் தரைக்குறைவாகவும் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது சரி. அப்படி நம்ம யாரையுமே செய்யக்கூடாது ஃபார் தட் மேட்டர். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை தான் நம்ம எபிரேயரில் படிக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், சபை கூடி வருதல் என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்வதற்காக நம்ம சபை கூடி வராமல் ஒருவர் சொல்கிறத மாத்திரம் கேட்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சபைக்கு கூடி வருகிறோம். இன்றைக்கு அநேக சபைகள் என்ன கிடையாது அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிறது அப்படின்ற விஷயம் கிடையாது. இன்றைக்கு தேவனுடைய ஆவியினால் நான் உந்தப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை காட்டினார், உங்கள் லைஃப்பில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சபையில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு புத்தி சொல்ல முடியாது. ஏன்னா இது பாஸ்டருக்கு தெரியுமா, இதை பாஸ்டர் யார்ட்ட நீ பேசுனியா, அவர் இடத்துல போய் இதை நீ முதல்ல சொன்னியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இந்த இடத்துல வருகிறதா நம்ம பார்க்குறோம். இது எதனால் பார்த்தோம் அப்படின்னா, ஒருவர் பேசுகிறத நம்ம அங்கேருந்து கேட்டுட்டு அவர் மூலமாகவே எல்லா விஷயத்தையும் நம்ம வாங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளை நம்ம வைக்கிற இடத்துல அநேக நேரங்கள் நம்ம என்ன வச்சுறோம், கடவுளுடைய ஊழியக்காரங்களையும் நம்ம வைத்து விடுகிறோம். இதனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியல, சில நேரங்களிலே அநேக தவறுகளை நம்மால் சுட்டி காண்பிக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய சபைக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு தவறையும் சரி தேவனுடைய ஆவியானவர் சுட்டி காட்டும் பொழுது அதை யாருன்னு கூட நம்ம பார்க்காம போய் அவங்ககிட்ட போய் என்ன பண்ணும், இதுதான் தேவனுடைய வார்த்தை, கர்த்தருக்கு முன்பாக இது ஒரு பாவம் அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்ட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
இரண்டாவது விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டாண்ட் வேர் காட் ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிறது. அதாவது தேவன் எங்கே நிற்கிறாருன்னு பார்த்து அங்கே நிற்க நீ கற்றுக்கோ. அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செஞ்சாலும் சரி, கர்த்தர் அவன் பக்கம்தான் என்ன பண்ணுவார், நிற்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய், ஒரு வஞ்சகம் தேவனுடைய சபைக்குள்ள உலாவி வருகிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். இதுக்கு உங்கள் காட்டுற எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தோம்னா தாவீதும் உரியாவும். இந்த எக்ஸாம்பிளில் என்ன அப்படின்னா, தாவீதும் உரியாவுன்ற கதை நமக்கு நல்லா தெரியும். உரியாவினுடைய மனைவியை தாவீது என்ன பண்ணிட்டாரு, அவருக்காக எடுத்துக்கொண்டார். இதனால் நடந்த பிரச்சனைகள் என்ன ஆச்சு அப்படின்னா, உரியாவை போர்க்களத்தில் வச்சு கொல்லும்படியாக யோவாபுக்கு தாவீது ஒரு செய்தி அனுப்பி, அம்மோனியர்களுடைய பட்டயத்தினால யார் விழுந்து போனால், உரியா விழுந்து போனார். அதுக்கான ஸ்கெட்சை போட்டது யார், தாவீது. அதை எக்ஸிக்யூட் பண்ணது யோவாப். இது நமக்கு தெளிவாக வேதத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது பக்கம் தேவன் நின்றபடியினால கர்த்தர் தாவீது கூட தானே கடைசி வரைக்கும் நின்னாரு. இந்த விஷயத்துக்காக உரியா பக்கத்தில் ஆண்டவர் போய் எங்கேயுமே நிற்கலை. பத்சேபாள் அப்படின்றதான் உரியாவோட மனைவி. பத்சேபாளுடைய தாத்தா தான் யார், அகித்தோப்பல். அகித்தோப்பல் பிற்காலத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்சலோம் கூட சேர்ந்துக்கிட்டு தாவீதுக்கு எதிராக செயல்படுவார். கடைசியில் அப்சலோம் எடுத்த தவறான முடிவினால அகித்தோப்பல் தற்கொலை செய்து கொண்டு செத்து போயிடுவார். இப்போ இவங்க சொல்லுகின்ற இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, தாவீதுக்கு எதிராக அகித்தோப்பல் ஒரு நியாயமான காரணத்துக்காக எழும்பின போதும் கூட கர்த்தர் யார் பக்கத்தில் தான் நின்னாரு, தாவீது பக்கத்தில் தான் நின்னாரு. உரியாவுடைய சைட்லேயோ அகித்தோப்பலோட சைட்லையோ கிடையாது அப்படின்னு ஒரு உருட்டி தான் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு தேவனுடைய சபையில் கர்த்தருடைய ஜனங்களை பயமுறுத்தி வச்சிருக்கிறது. கர்த்தர் எங்கே நிற்கிறாரோ அங்கே நிற்க பழகிக்கோ. வேதத்தை நம்ம தெளிவாக படித்து பார்த்தோம்னா, நாத்தானை தேவன் தாவீது இடத்துல அனுப்பும் போது ரொம்ப தெளிவாக சொல்கிறார், உரியாவினுடைய மனைவியை நீ உன்னிடத்துல எடுத்துக்கிட்ட, சரி உரியாவை நீ அதனால என்ன பண்ணனா, அம்மோனியருடைய பட்டயத்தினால விழும்படியாக நீ செய்த பாவத்தினால உன் குடும்பத்தின் மீது என்ன இருக்கும்னா ஒரு பட்டயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஆண்டவர் சொன்னார். இது யாருக்காக நான் செய்கிறேன், நீ உரியாவுக்கு எதிராக செய்த அந்த பாவத்துக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், இதை செய்கிறேன்னு சொல்லி தான் அந்த இடத்துல செய்ததாக நம்ம பார்க்கிறோம். அந்த நாள் முதற்கொண்டு தாவீதினுடைய குடும்பத்திற்குள்ளாக என்ன வந்துச்சுன்னா ஒரு பட்டயம் வந்தது. தாவீதினுடைய மகன்கள்லாம் எப்படி செத்தாங்க நீங்கள் வேதத்தில் அந்த அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வெட்டி தான் செத்தாங்க. நீங்கள் வேதத்தை படிக்கும்போது நமக்கு நல்ல தெளிவாக தெரியும். கர்த்தர் சொன்னபடியாக தாவீதுடைய குடும்பத்தில் என்ன வந்து உட்காந்துச்சு, ஒரு பட்டயம் வந்து உட்கார்ந்தது. இது யாருக்காக நான் செய்கிறேன்னு சொன்னார்னா, அம்மோன் புத்திரருடைய பட்டயத்தினால விழும்படியாக நீ உரியாவை பண்ணதுனால உன் குடும்பத்துக்குள்ள நான் என்ன பண்ணேன், இந்த பட்டயத்தை கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதா பார்க்கிறோம். இது தேவன் உரியாக்காக பழி தீர்த்தது அப்படின்றத விட கர்த்தர் ஒரு நியாயாதிபதியாக அந்த இடத்துல ஒரு நியாயத்தை நிலைநாட்டியதாக தான் அந்த இடத்துல வேதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், படித்து பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தேவனை யார் பக்கத்தில் நிற்கல, நான் தாவீது பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலை. இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் இங்கே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நாத்தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தேவன் சொன்ன இந்த விஷயத்தை போய் யார்கிட்ட சொல்கிறாரு, தாவீதுகிட்ட சொல்கிறாரு. தாவீது நினச்சிருந்தா நாத்தான் அங்கேயே வெட்டியிருக்கலாம். நாத்தானை தாவீது வெட்டியிருந்தா யார் கேட்க போகிறாங்க? ஆனால் நாத்தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தபடினாலே, அவருடைய தீர்க்கதரிசியாக இருந்தபடினாலே, கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஒரு ராஜாவாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த விஷயத்தை பக்காவாக டெலிவர் பண்ண தான் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல தாவீது ஏன் நீதிமான் அப்படின்னா, தாவீது நாத்தானுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட கோவப்படலை. இந்த விஷயத்தை சொன்ன உடனேயே, ஐயோ நான் யாருக்கு எதிராக பாவம் பண்ணிட்டேன், கர்த்தருக்கு எதிராக நான் இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பாதத்தில் போய் அவர் விழுந்து கதறுகிறதாய் பார்க்கிறோம். அந்த கதறதை தான் நம்ம எங்கே பார்க்குறோன்னா, சங்கீதம் 51 நம்ம பார்க்குறோம். அதனால தான் தாவீது ஒரு நீதிமான். அவன் தேவனுக்கு எதிராக கிளர்ச்சியில் எழும்பலை. இதே மாதிரி ஒரு பாவத்தில் இன்னொரு கேரக்டர் நம்ம பார்க்கலாம் பைபிளில். அவன் என்ன பண்ணான்னா, அவனோட தம்பியோட மனைவியை எடுத்து தனக்குன்னு வச்சுக்கிட்டான். அது யாருன்னா, புதிய ஏற்பாட்டில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஏரோது மன்னன். அவன் யாரு, ஏரோதியாள்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த ஏரோதியாள் யாரு, ஏரோதுடைய தம்பியினுடைய மனைவி. வரலாறு நம்ம படித்து பார்த்தோம்னா அந்த பெண் விருப்பப்பட்டு தான் யாருக்கிட்ட வரா, ஏரோது கிட்ட வந்தான்றது நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனாலும் கூட இது கர்த்தருக்கு விரோதமான பாவம். நீ இன்னொருத்தனுடைய மனைவியை இறந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தன் கூட போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரிசுத்த ஆவியானவரால் உந்தப்பட்டு யோவான் ஸ்நானகன் போய் ஏரோது இடத்துல சொன்னதாக பார்க்கிறோம். ஏரோது என்ன பண்ணார்னா, அவர் தாவீது மாதிரி கிடையாது, இவன் துன்மார்க்கன். அவன் என்ன பண்ணான்னா, நீ யார் எனக்கு சொல்றதுக்கு,
என்னுடைய பாவத்தை நீ சுட்டி காட்டிடுவியா அப்படின்ற ஒரு மமதையில், ஒரு அதிகாரத்தில், ஒரு அகங்காரத்தில் அவர் என்ன பண்ணுறான்னா யோவான் ஸ்நானகனை பிடிச்சி சிறையில் போட்டதாக பார்க்குறோம். அதற்கப்புறமாக ஏரோதியால் சொல்லி யோவான் ஸ்நானகனை சிறை சேதம் செய்ததாக நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறமேலு கொஞ்ச நாள் யோவான் ஸ்நானகன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் ஜனங்கள் மறந்து போனார்கள். தாவீது அப்படி கூட இருந்திருக்கலாமே. அப்போ நம்ம 2 டைப் ஆஃப் ஆட்களை பார்க்குறோம். ஒரு சைடில் ஒரு நீதிமான், அதான் தாவீது. தாவீதும் பாவத்தில் விழுந்த மனுஷன்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இடத்துல வந்த பொழுது அந்த தீர்க்கதரிசியின் மீது அவன் அந்த கோபத்தை காட்டலை. அவன் கிருபை வேண்டி தேவனுடைய பாதத்தில் தான் போய் விழுந்தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அநேக நேரங்களில் நம்மளுடைய சபைகளில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம யாருக்கு நேராக பேச முடியாது, நம்மளுடைய லீடர்ஸுக்கு எதிராக பேசிட முடியாது, நம்மளுடைய சபை பாஸ்டருக்கு எதிராக பேசிட முடியாது. இந்த பிரச்சனை உங்ககிட்ட இருக்குன்னு போய் சொன்னோன்னா அவர் என்ன பண்ணிடுவார், நம்மளை சபையை விட்டு நீக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது. அநேக நேரங்களில் இந்த காரியங்களை போய் அங்கே சொல்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம இந்த காரியங்கள் எடுத்துகிட்டு போய் இது ஒரு தவறு அப்படின்னு சொல்ல போனோம்னா கண்டிப்பாக அதுக்கு ரெப்பர்கஷன் இருக்கும். அது ரெப்பர்கஷன் இல்லை, ஐயோ இது பாவம் அப்படின்னு உணர்கிற மனுஷன் நீதிமானாக இருப்பான். அப்படி உணராதபடிக்கு என்ன சொல்கிறதுக்கு நீங்களா யார் அப்படின்னு எழும்பக்கூடிய ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அதில் ரெப்பர்கஷன் இருக்கும். ஆனால் நம்ம யார் பக்கத்தில் நிற்கிறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இவங்க சொல்கிற பாயிண்ட்டு, கடவுள் எங்கே இருக்காரோ நீ அங்கே நில்லு. எஸ், தட்ஸ் ரைட். தேவன் பாவத்தின் பக்கம் நிற்பதில்லை. அப்போ கர்த்தர் சொல்லுகிறபடியாக இந்த பாவத்திலிருந்து நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லுகிறதுக்கு நமக்கு அதிகாரம் தேவனுடைய கிருபையினால் நமக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனால் இதெல்லாம் நம்ம செய்யாததுனால தான் என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு தேவனுடைய சபையில் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற சூழ்நிலை இன்னைக்கு சபை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்? கர்த்தருடைய ஜனங்கள் தங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி இது அப்படிங்கிறத எடுத்துக்கொள்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது கிடையாது. ஒரு மனதில்லாதவர்களாக இருப்பதனால தான் இந்த பிரச்சனை. அப்போது புதிய உடன்படிக்கைக்குள்ள புதிய ஏற்பாட்டின் சபையில் கிறிஸ்தவனுடைய அப்போஸ்தலர்கள் சபையை எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு சீர்கேடு சபையில் நடந்தாலும் சரி அதை இமீடியட்டாக அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதை இமீடியட்டாக அட்ரஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சபையை வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அநேக இடங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியுது, வேதத்திலேருந்து தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 10-11 நீங்கள் படித்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே கொர்நேலியு அப்படின்ற ஒரு நூற்றுக்கு அதிபதியும் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் கொர்நேலியு யாருன்னு பார்த்தோம்னா அவர் ஒரு புறஜாதியார் இல்லையா? அன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் யூதர்களுக்கு தான் ரட்சிப்பு உண்டது அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, பேதுரு உட்பட. ஆனால் அப்போஸ்தலர் 10 என்ன தெரியுது அப்படின்னா, ரட்சிப்பு புறஜாதியார்களுக்கும் உள்ளது அப்படின்பதை பேதுருக்கு ஆண்டவர் தெளிவாக காண்பித்து கொடுக்கிறார். அப்போது இந்த நியூஸ் எங்கே வருது அப்படின்னா சபைக்கு வருது. இந்த ஊழியத்தை முடிச்சுட்டு பேதுரு சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சபையினுடைய மூப்பர்களும் சரி, அந்த ஜனங்களும் சரி, நீ எப்படி புறஜாதியர்களோடு போய் அவர்களோடு கூட சம்பாஷணை பண்ணி அவங்க கூட நீ என்ன பண்ணலாம், பழகலாம் அப்படின்னு சொல்லி பேதுரு இடத்துல தர்க்கம் பண்ணினதாக வேதம் சொல்லுகிறது. அவங்க பேதுரு இடத்துல வேணுக்குன்னு போய் வம்பளுக்கல, ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்? கொர்நேலியு யாரு? ஒரு நூற்றுக்கு அதிபதி. புறஜாதியர்களோட போய் நீ பழகிறதுனால பாவம் ஏற்படும் அப்படின்னா யூதர்களுக்கு தெரியும் இல்லையா? அன்னைக்கு வரைக்கும் பேதுரு அதை தான் நம்பியிருந்தார். அப்போது நீ போய் இப்படி ஒரு பாவத்தை செய்யலாமா அப்படின்னு பேதுருவை பார்த்து அவர்கள் தர்க்கம் பண்ணாதான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இருக்க அதிகாரத்தில் நம்ம படித்து பார்த்தா தெரியும், பேதுருவுக்கு முன்னாடி பொய் சொன்னவங்களாம் என்ன பண்ணாங்க, அனனியாவும் சப்பிராலும் செத்து கீழே விழுந்ததாக பார்க்குறோம். அங்கே இருக்கிற சபை மீது, தேவனுடைய ஆவியானவர் மீது அப்படி ஒரு பயம் வந்தது அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லுகிறதா பார்க்குறோம். அப்படிப்பட்ட பேதுருவை சபை என்ன செய்யுதுன்னு பார்த்தோன்னா, ஹவு கேன் யூ டூ திஸ், நீ எப்படி இதை செய்யலான்னு போய் கேட்குறாங்க. அப்போ பேதுரு விளக்கமாக அந்த கதையை சொல்கிறார். நானும் உங்களை மாதிரி தான் நினச்சிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு என்னத்தை விளக்கி சொன்னார் அப்படின்னா, யோவான் என்ன பண்ணார், ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்குறான், பரிசுத்த ஆவியானவரோ அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார்ன்ற வேத வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். எப்போ? கொர்நேலியுவின் குடும்பத்தின் மீது ஆவியானவர் வந்து இறங்கினதை நாங்கள் பார்த்த பொழுது அப்படின்னு அவர் சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனாய கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள்னு வேதம் சொல்லுகிறது. எங்கே? அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்தில். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அவங்க பேதுருக்கிட்ட போய் வம்புக்குன்னு போல, எப்படி நம்ம பழைய ஏற்பாட்டில் படித்ததன்படி ஆரோனும் மிரியமும் மோசைக்கு எதிராக பேசினாங்களே அந்த மாதிரி கிடையாது. இது உண்மையாகவே தேவ நீதிக்கென்று தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, பேதுருவிடத்தில் போய் தர்க்கம் பண்ணியிருக்கிறார்கள். இங்கே நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்போஸ்தலர் யாராக இருந்தாலும் சரி, அவங்க சபைக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருந்தார்கள்னா, யாராவது இந்த மாதிரி ஒரு தவறை செய்தாங்க அப்படின்னா தேவனுடைய நாமத்தினால் அவங்கள போய் என்ன பண்ணலாம், தட்டி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து வைத்திருந்ததாய் பார்க்கிறோம். இதன் தொடர்ச்சியாக கலாத்தியரின் புத்தகத்திலே ஒரு காரியத்தை பவுல் ரெக்கார்ட் பண்ணதான் நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னா, பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னா, புறஜாதியர்கள் மத்தியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறதா பார்க்கிறோம் பவுலோடு கூட சேர்ந்து. அதற்கு அப்புறமாக அங்கே யார் வரானா,
யூதர்கள் வர்றாங்க. யூதர்கள் வந்தபோது பேதுரு புறஜாதிகள் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா என்ன யோசிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எழுந்து அந்த புறமா போய் யூதர்களோடு கூட இருந்து கொள்கிறதா நம்ம பார்க்கிறோம். இதை தான் பவுல் என்ன பண்ணுறாரு, பேதுரு இடத்துல நேராக போய் இது ஒரு மாய்மாலமாக தெரியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பவுல் கண்டிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பேதுரு எந்த விதமாகவும் என்ன பண்ணலை, ஒரு அப்போசிஷன் சொல்லலை அப்படின்னு தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்தோம்னா பேதுரு அவர் தான் அப்போஸ்தலர்களுடைய தலைவராகவும் இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொசிஷனில் இருந்தவர் தான் யார், பேதுரு. ஆனால் அவர் லேசாக ஒன்றும் பெருசாலாம் செஞ்சிடல. இங்கே இருந்தார், யூதர்கள் வந்தபோது புறஜாதிகளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அந்த பக்கமாக போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண அந்த இடத்துல அலோவ் பண்ணலை. ஹி இஸ் a ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். எந்த இடத்துல மாய்மாலம் நடக்கிறதோ, எந்த இடத்துல உண்மைக்கு புறம்பான காரியம் நடக்கிறதோ, நம்ம பேசுகிற காரியத்திற்கும் வாழ்க்கைக்கும் ஒரு முரண்பாடு காணப்படுகிறதோ, அந்த இடத்துல ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இதை தப்பு அப்படின்னு நீ என்ன பண்ணு, அந்த சபைக்கு உணர்த்து அப்படின்னு சொல்கிறாரு. அது அந்த சபையினுடைய தலைவனாக இருந்தாலும் சரி, அவர் அப்போஸ்தலருடைய தலைவராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீ என்ன பண்ணு, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து அதை நீ உணர்த்து அப்படின்னு தான் தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மாதிரி இடத்துல கிடையாது. இப்பொழுது நாம் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா. உங்கள் மீது யார் வருவானா, சத்தியத்தின் ஆவியானவர் வருவார் அப்படின்னு தான் வேதத்தில் நம்ம யோவானுடைய சுவிசேஷத்தில் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார்னு பார்க்குறோம். இந்த சத்தியத்தின் ஆவியானவரை இந்த உலகம் இதுவரைக்கும் என்ன பண்ணது கிடையாது, அறிந்தது கிடையாது. ஏன்னா he is the spirit of truth. அப்போது நமக்குள்ளாக இருக்கின்ற சத்தியத்தின் ஆவியானவர் இந்த காரியம் எப்படி என்னுடைய சமூகத்தில், என்னுடைய திருச்சபையில் நடக்கலாம், என்னுடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் நடக்கலாம், இதை போய் தவறு நீ அருவி அப்படின்னு தேவ ஆவியானவர் நமக்குள்ளே உந்துவாரேயானால் அதை நம்ம என்ன சொல்லி தடை பண்ணிடக்கூடாது. ஐயோ நம்ம போய் இதை போய் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருந்துட முடியாது. அப்போது உண்மைக்கு புறம்பான மாயமானமான காரியம் எது வந்தாலுமே ஆவியானவர் அதை எந்த இடத்துல என்ன பண்ணுறது கிடையாது, பொறுத்து கொள்வது கிடையாது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இம்மீடியட்டாக அவர் என்ன பண்ணுறார், இதை நீ என்ன பண்ணு, தட்டி கேளு, இதை சரின்னு விட்டுறாத அப்படின்னு சொல்கிறதோடைய ரெஸ்பான்ஸ் தான் நம்ம என்ன பார்க்குறோம், பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஏன்னா இவர் ஒரு பெரிய மனுஷன் அப்படி போயிட்டாரு அப்படின்னு நம்ம விட்டுறலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சபையில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நம்மளுடைய வீட்லேயும் அப்படி தான் நம்ம சொல்லி வளர்த்துருக்குறாங்க. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அப்படி எந்த ஒரு காரியத்தையும் அப்படி ஒரு பேட் எக்ஸாம்பிளை எங்கேயுமே விடுவதற்கு அலோவ் பண்ணதில்லை. ஏன்னா he is a spirit of truth. அநேக நேரங்களில் நமக்குள்ளாக இருக்கிற தயக்கம் ஏன் வருது அப்படிங்கிறத நம்முடைய கிறிஸ்துவாகிய தேவன் நமக்கு அழகாக சொல்லியிருக்காரு வேத வசனத்தில். யோவான் 12வது அதிகாரத்தில் 42வது வசனத்தில் வேதம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெபாலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர்கள் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகின்ற மகிமையிலும் மனுஷரால் வருகின்ற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். இவ்வண்ணமாக கர்த்தருடைய வசனத்தை அறிக்கையிடுகிறதும் சரி, கர்த்தர் சார்பாக நின்று ஒரு காரியத்தை இது சரி இது தவறு என்று விளக்குறதும் சரி, நமக்கு இருக்கின்ற இந்த தயக்கம் எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை நம்மளை சபையை விட்டு தள்ளி வச்சுருவாங்களோ, நம்ம இப்போ இருக்கின்ற இந்த நல்ல நிலைமையில் நம்ம இருக்க முடியாதோ, சபையில் இருக்க மூப்பர்கள் மத்தியில் இது நிறையா நடக்கும். ஏன்னா இப்போ நான் அந்த சபையில் ஒரு எல்டராக இருக்கேன், ஒரு மூப்பராக இருக்கேன், அநேக பேருக்கு உபதேசித்துட்டு இருக்கிற லெவலில் நான் இருக்கேன். இன்னைக்கு போய் இதை போய் ஒரு தப்பு, இப்படி ஒரு பிரச்சனை இங்கே இருக்கே, இது சரியாக நான் தட்டி கேட்டேன்னா அடுத்த நிமிஷம் என்னை ஒதுக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கு இருக்கின்ற இந்த மேன்மையான நிலைமை போயிருமே அப்படின்ற தயக்கம் நம்ம அநேகருக்குள்ளாக காணப்படுகிறது. வாஸ்தவமான ஒரு விஷயம்தான் இல்லையா. ஆனால் கர்த்தர் கேட்கிறார், இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாரு, தேவனிடத்திலிருந்து வருகின்ற மகிமையை காட்டிலும் மனுஷரிடத்திலிருந்து வருகின்ற மகிமையை மேன்மையாக அவர் கருதினபடியினாலே இவர்கள் அப்படி செய்தார்கள் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல வசனம் அழகாக சொல்லுகிறது, மனுஷருக்கு முன்பாக நீ ஓப்பனாக என்ன அறிக்கை பண்ணலை அப்படின்னா பிதாவுக்கு முன்பாக நான் என்ன பண்ண மாட்டேன், ஓப்பனாக அறிக்கை பண்ணுகிறது இல்லை அப்படின்னு நம்முடைய கிறிஸ்துவாகிய தேவன் அந்த இடத்துல தெளிவாக ஒரு வசனத்தை பதிவு பண்ணுகிறதா நம்ம பார்க்குறோம். ஒன்று, பகிரங்கமாய் நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறத ஒப்புக்கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், தேவனுடைய ஆவியானவர் ஒரு சில காரியங்களை நம்ம இதை செய், இதை போய் இங்கே அறிவி, இங்கே போய் சொல்லு நம்ம இதை சொல்கிறாருன்னா we need to take a stand. நம்ம யார் பக்கத்தில் இருக்கோம் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல உறுதி செய்வதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த 7 திருச்சபைகளுக்கு
தேவன் சொன்ன இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக படித்து பார்த்தோம்னா அதில் அழகாக இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற காரியத்தை நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் என்று சொல்லிக்கொண்டும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ பொய்யர் என்று சோதித்து கண்டறிந்தது என்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல வேதத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எபேசு சபையை குறித்து சாட்சி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல என்ன, ஐயோ அவங்க அப்போஸ்தலர்னு சொல்லிட்டு இருக்காங்க, இது எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு நீ விடலை. நீ என்ன பண்ணுற, அவர்களை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று என்ன பண்ண கண்டறிந்தது. இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மற்ற சபைகளுக்கு எழுதும்போது பீலேயாமின் உபதேசம் ஒன்று இடத்துல இருக்குது, இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் சொல்லிட்டு ஒரு தப்பான உபதேசத்தை குறித்து நம்ம பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இதை எப்படி நீ உங்கள் சபையில் நீ அலோவ் பண்ணுற, இது எப்படி அங்கே நீ த்ரைவ் ஆகிறதுக்கு நீ அலோவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபையை ஆண்டவர் கண்டிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தியேட்டரா சபையை குறித்து சொல்லும்போது உன் இடத்துல யார் இருக்கா, ஜெசபேலின் ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ இருக்கிறதா நான் காண்கிறேன். அவள் என்ன பண்ணுறான்னா, உன் சபையில் இருக்கிற அனைவரையும் வேசித்தனத்துக்கு உட்படுத்தி கொண்டு இருக்கிறாள், அந்த சபையை பாழாக்கி கொண்டு இருக்கிறதாய் அந்த இடத்துல தேவன் கண்டிக்கிறதாய் பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நீ செய்த அநேக தியாகங்களை நான் பார்க்குறேன், நீ முன்னாடி இருந்த தியாகங்களோட இப்போ செய்கிறது பெரிதாக இருக்கிறது, ஆனாலும் கூட இந்த காரியத்தில் நீ லாக்ஸாக விட்டதுனால, இந்த ஜெசபேலின் ஆவியுடைய ஸ்திரீயை உன்னுடைய சபைக்குள்ளாக நீ சகித்து கொண்டு இருக்கின்றதுனால உன் மீது எனக்கு கோபம் உண்டு என்று தேவன் அந்த சபையை கண்டிக்கிறதாய் பார்க்கிறோம். அதை நீ என்ன பண்ணுற, சகித்து கொண்டு இருக்கிற, இதை அலோவ் பண்ணிட்டு இருக்கிற, இந்த சகித்து கொண்டு இருக்கின்ற தன்மை ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, he condemns that. நீ சகித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை சபையை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்றதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏன்னா we have an accountability. நம்மை நம்பி நம் மீது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுத்துருக்கிறார்னா அதுக்கு மேலே ஒரு முகாந்திரம் உண்டு, அதற்கு மேலே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. இந்த அக்கௌண்டபிலிட்டி என்னன்னு கேட்டோன்னா, ஆவியானவர் நம்ம இடத்துல இது தவறு அப்படின்னு சொல்லுகின்ற காரியங்களை சரி, இது சீர்கேடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுகின்ற விஷயத்தை அறிவிக்கிறதற்கும் சரி, அதை கண்டிக்கிறதற்கும் நமக்கு ஒரு அந்த அக்கௌண்டபிலிட்டியிலிருந்து தேவனுடைய சபை மக்களாகிய நாம் தப்பித்து கொள்வதற்கு வகை தேடுகிறதுனால தான் இன்றைக்கு இந்த சீர்கேடு கூடிக்கிட்டே போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால் எந்த ஒரு வஞ்சகத்திற்கும் நம்மை இடம் கூடாதபடிக்கு, ஐயோ இதெல்லாம் நம்ம செஞ்சிட முடியாது, அது ரொம்ப பெரிய தப்பாயிடும், இது ஆண்டவர் கண்டிச்சிருவார், ஐயோ அது கடவுளே நேராக பார்த்துக்குவார், நோ, இட் இஸ் நாட் லைக் தட். அப்படி சொல்கிறதா இருந்தால் ஏன் எவ்வளோ வசனங்கள் இந்த சீர்கேடுகளை தட்டி கேட்பதை குறித்து அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது அவ்வளோ தெளிவாக எழுதுகிறதா நம்ம பார்க்குறோம். வேசித்தனத்தின் ஆவியினுடைய ஒரு சில பேரை நீ என்ன பண்ணுறவங்க சபையில் எப்படி நீங்கள் நியாயம் தீர்த்தீங்க, அதை நான் பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளோ மோசமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நியாய விசாரிப்பை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையினுடைய மூப்பர்களை அவர் சாடுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு சபைக்குள்ளே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நிலவும் பொழுது அதை நியாயம் விசாரிப்பது என்பது அந்த சபையினுடைய கடமை அப்படிங்கிறத பவுல் அந்த இடத்துல தெளிவாய் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது அங்கே மாத்திரம் கிடையாது, எல்லா இடத்துலையும் அப்போஸ்தலர்கள் இந்த ஒரு காரியத்தை வலியுறுத்தினதாக தான் நமக்கு தெரிகிறது. ஆனால் அதை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் ரொம்ப மரியாதை குறைவாக நம்ம டீல் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதை தான் நம்ம தெளிவாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நம்மளும் நிறைய நேரங்கள் அந்த பாவங்களை விழாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருந்து நம்ம எப்படி புத்திமதி சொல்லணும் அப்படின்னா, நம்ம மிகுந்த கனம் பொருந்திய லெவலில் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கிறது, அந்த புத்திமதி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு தான் சபை கூடி வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சபை கூடி வருகிறது எதற்காக அப்படின்னா, ஒருவருக்கொருவர் நம் பக்தி விருத்திக்கென்று புத்திமதி சொல்வதற்காக என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சபை அங்கத்தினர்களாக இருக்கின்ற நாம் சபையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கும் சபையில் நடக்கின்ற இந்த சீர்கேடுகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூரமாக இருந்துட முடியாது. நான் அதில் ஈடுபடலையே, அப்போ எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம செஞ்சிட முடியாது. ஏன்னா நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறோம். சரீரத்தில் ஒரு அவயவம் தனியாக அப்படி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை இன்னொரு கை இழுத்து இப்படி பிடிக்க வேண்டியது இன்னொரு கரத்தினுடைய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு நம் சபையாக கலெக்டிவாக இந்த இடத்துல நம்ம ஃபெயிலியர் ஆகிறதுனால தான் தேவனுடைய வருகை நெருங்குகின்ற காலத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் ஏற்படும் வண்ணமாக தேவனுடைய சபைக்குள்ளாக ஒழுக்க சீர்கேடுகளும் ஆவிக்குரிய தேய்மானமும் ஏற்படுகிறதை நம்மால் தெளிவாய் பார்க்க முடிகிறது. இந்த அக்கௌண்டபிலிட்டி நம்ம எல்லாருக்கும் வரும் பொழுது இன்றைக்கு சபையில் இருக்கின்ற ஒரு பாஸ்டர்ஸ் சரி, லீடர்ஸ் சரி, நாம் இந்த காரியத்தை செய்யும்போது யார் நம்மளை என்ன கேட்ட முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு சபை மக்கள் என்ன அக்கௌண்டபிள் ஆக்குவாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதற்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு எப்போ தேவனுடைய சபையினுடைய லீடர்ஸ்க்கு வருதோ அப்போ தான் தேவனுடைய சபை உருப்படும். அப்போ தான் கர்த்தர் விரும்பும் வண்ணமாக
சபைக்கு வருகின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஒரு பிரச்சனையோட தேவனுடைய சபைக்கு வராங்க அப்படின்னா they'll go with the answers. இன்றைக்கி சபைக்கு வர்றவங்க என்ன கேள்வியோடு நம்ம வர்றோமோ அதே கேள்வியோடு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அநேக நேரங்களில் திருப்பி போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு அநேக சமாதான குறைபாடுகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், பிசாசின் போராட்டங்கள் இருக்கலாம். இது எல்லாத்திற்கும் தீர்வு எங்கே இருந்தது அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா தேவனுடைய சபையில் தான் இருந்தது. அப்படி இருக்கணும் அப்படின்றது தேவனுடைய சித்தமாயும் இருந்தது. ஆனால் இந்த போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நாம் ஒரு தேவனுடைய சபைக்கு நம்ம கடந்து வரும் பொழுது ஒரு தீர்வோடு திரும்பி வர முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாஸ்டர்ஸோ ஒரு லீடர்ஸோ மாத்திரம் கிடையாது. கலெக்டிவாக ஒரு சபை மொத்தம் மேலே அதுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த அக்கௌண்டபிலிட்டி எப்போ வருதோ அப்பொழுது தான் என்ன நடக்கும் அப்படின்னா கலெக்டிவாக கிறிஸ்துவ திருச்சபையானது தேவனுக்கு ஏற்றபடியாக ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அது காணப்படும். இல்லைன்னா இந்த அக்கௌண்டபிலிட்டி நம் மீது இருக்கும் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு உணர்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வருகையிலும் சரி, அதற்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் சரி, தேவனுடைய நியாய தீர்ப்பிலே இந்த காரியங்களுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரோ செஞ்சுட்டாங்க, அதுக்கு எனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம என்ன சொல்லிட முடியாது, கர்த்தரிடத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தருடைய சபையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா அது பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. அப்போது ஒரு இடத்துல இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம ஒதுங்கி போக முடியாது. அதற்காக நமக்கு தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. நாம் ஒருவருக்காக நாம் ஜெபம் பண்ணி ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபத்திலே தாங்கும் பொழுது, தேவனிடத்தில் நாம் மன்றாடும் பொழுது கர்த்தர் இந்த காரியங்களை செய்வதற்கு நமக்கு உதவி செய்வார். அப்பொழுது ஒரு தேவ திருச்சபையாக நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம். கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிறிஸ்துவிலே உங்களுடைய சகோதரன் ஜோயல்.